அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் இனிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் எனும் தொடரில் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள். நாம் திரிகடுகத்தின் முதல் செய்யுளில் இருக்கின்றோம். கடந்த 2 நாட்கள் அச்செய்யுளின் முதல் 2 கருத்துக்களை நாம் பார்த்தோம். கற்பு, தோழமை. இன்று நட்பு. செய்யுள் என்ன கூறுகிறது? அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இம்மூன்றும் திரிகடுகம் போன்ற மருந்து. எம்மூன்றும் அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்பு, நல்ல குடியில் பிறந்தவருடைய தோழமை, நட்பு. இந்த நட்பு என்பது குற்றம் நீக்கி கேள்வி அறிவினை உடையவருடைய நட்பு. அதாவது மனத்தில் எந்த மாசும் இல்லை, மாசு இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக, பொது நோக்கத்திற்காக, பொது நன்மைக்காக கேள்விகளை எழுப்பி அதன் அடித்தளத்திலே அங்கு கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி மேற்கொள்கிற நல்ல அறிவாற்றல் படைத்த ஒருவர் இருக்கிறாரே, அவரிடம் நட்பு பாராட்டுதல். இந்த நட்பை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலை செய்து விட்டார்கள் என்று சுருக்கி கொள்ள முடியாது. அதையும் கடந்து நலம் தருகிற மருந்தை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதாக அது அமைகிறது. அப்படி என்றால் இங்கு கேள்வி கேட்க வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி போகுது பாருங்க. இந்த கேளுங்கள் என்றால் என்ன? 2 வகையான பொருட்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒன்று, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இது இல்லை என்று கேட்டு பெறுதல். இன்னொன்று, கேட்க வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மேன்மையான மக்கள். அதான் நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தைக்கு செவிமடுத்து இறை தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என் தாய் என்று இயேசு ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறாரே, அதை போன்று இந்த கேட்டல். வள்ளுவர் சொல்லுகிறார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பெருமை தரும். எந்த அளவுக்கு நாம் செவிமடுத்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாகவும் அங்கு பெருமை, நன்மை, புதுமை, உயர்வு இவையெல்லாம் இயல்பாக கிடைக்கும். அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த கூட்டியக்க திருவை ஏற்படுத்துகிற நேரத்திலே செவிமடுங்கள், கேளுங்கள், கேள்வியை எழுப்புங்கள். அவ்வாறு எழுப்புகிறவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் திறந்த மனத்தோடு இருங்கள். எவரென்றாலும் சரி. அதான் சொல்வார், கத்தோலிக்கர்கள் அவர்கள் மட்டுமன்று, பிற சபைகளை சார்ந்தவர்கள், பிற சமயங்களை சார்ந்தவர்கள், ஏன் கடவுளையே நம்பாதவர்கள் அனைவரிடமும் கேளுங்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறந்த துணிச்சலான திறந்த மனம். காரணம் இந்த கேட்டல். கேட்டல் அறிவு உயர்ந்தது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் படிக்கிறோம், வேறு வகையிலே அறிவை தேடுவதற்கு முயல்கிறோம். இவற்றுளெல்லாம் தலை சிறந்ததாக எது கருதப்படுகிறது? கேட்டு பெறுகின்ற அந்த அறிவு, அந்த செவி அறிவு. ஆக இந்த செவி அறிவை கொண்டு அதன் அடித்தளத்தில் கேள்விகளை எல்லாம் எழுப்பி அங்கு கூர்மையான தன்மையில் ஒரு அமைப்பை வழிநடத்துகின்ற ஒரு நல்லவர் இருக்கிறார் என்றால் அவருடைய நட்பை பெற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கின்ற தன்மை இருக்கிறதே, அதுவும் ஒரு மருந்து. அது திப்பிலி போன்ற ஒரு மருந்து. இந்த வகையில் இந்த 3 கருத்துகளையுமே நல் ஆதனார் நமக்கு தருகிறார். நாம் கற்புடையவர்களாக உயர்வோம், திகழ்வோம். நாம் நல்ல குடியில் பிறந்திருக்கிற தோழமை ஆற்றல்களாக சிறப்புறுவோம். நாம் கேள்வி அறிவையெல்லாம் எழுப்புகின்ற, உருவாக்குகின்ற நல்ல அறிஞர்களாக, நட்பு ஆற்றல்களாக திகழ்வோம். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்திற்கு, அவர்கள் வாழ்கின்ற குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர்கள் நன்மருந்து, திரிகடுகம் போன்ற மருந்து. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சொல் பாவம். பாவம் என்பதுதான் அப்படியே பாவம் என்று மருவி வந்திருக்கிறது. ஆனால் இது தமிழ் இல்லை. தமிழ் என்ன? குற்றம். குற்றம். நாம் குற்றம் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம், குற்றத்தை செய்யாமல் இருப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை